இந்தியா ஓமனுக்கு இடையில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. இதே மாதிரியே இந்தியாவுக்கும் யூரோப்புக்கு இடையில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது. இதனால இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, இது இல்லாமல் எந்தெந்த இண்டஸ்ட்ரியெலாம் பெனிஃபிஷியல் ஆக போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இதோட சேர்த்துட்டு இன்னியோட மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்தியா ஓமனுக்கு இடையில ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கு. ஆல்ரெடி பார்த்தோன்னா $10.6 பில்லியன் அளவுக்கான எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவரால் ட்ரேட்ல இன்னும் பார்த்தோன்னா 25% அதிகமாகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதனால பார்த்தோன்னா சில இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா நல்லா பெனிஃபிட் ஆகும். பர்டிகுலரா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த இந்தியா யூஎஸ் கான்ஃபிளிக்ட்னால உங்களுக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பெரிய லெவலில் பாதிச்சிருக்குன்னு தெரியும். அதனால இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்தோன்னா இந்த இடத்துல பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரியே ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நல்லாவே பாசிட்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரியே ஆட்டோ ஆன்சிலரிஸ், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி ஐடி அண்ட் இன்ஜினியரிங் குட்ஸ் இதெல்லாமே நல்ல பெனிஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியா யூரோப்புக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆக போது ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இதனால எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரியும். அகைன் பார்த்தோன்னா இந்த டெக்ஸ்டைல் அண்ட் ஜுவல்லரி இது பார்த்தோன்னா நல்ல பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதில் மெயினாக யூஎஸ் டேரிஃப்னால இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரி, அதாவது டெக்ஸ்டைல் அண்ட் ஜுவல்லரி இது ரெண்டுமே பெருசாக பாதிச்சுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அல்டர்னேட்டிவா இந்த ரெண்டு டீல்னால நமக்கு அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். பட் கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னா நம்ம அதுலேருந்து ரிலீஃப் ஆகிடுமா அப்படின்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். மீஷோ ஐபிஓ ரீசெண்டாக தான் லான்ச் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இது லிஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% டவுன் ஆகி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ் மேக்கிங் கம்பெனி இந்த அளவுக்கு க்ரோ ஆகிறது சில இடங்களில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கிறதுனால, அதோட சேல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுனால இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆயிருந்ததுன்றதையும் பார்க்க முடியாது. வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்தவரை யூரோப்பியன் கண்ட்ரி அப்படிங்கிறது கீழே இருந்து ரெக்கவரி ஆகிட்டு மேலே இருக்கிறத பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா ஃபர்தராக பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட கண்டினியூவேஷன்ஸ் தான் யூஎஸ்லையும் இருக்குது. இதே மாதிரி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சின்னதாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அல்லது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். நேற்று நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்தவரை ஒரு கிளியரான ஒரு சைட்வேஸ் கொடுத்துருந்தாங்க. பர்டிகுலராக பார்த்தோன்னா 25,700 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தோம். அங்கேருந்து ஒரு நல்ல ரெக்கவரியும் கொடுத்துருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பட் மேலே போகிற அளவுக்கான ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல. பிகாஸ் லாட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் மேலே போகணும்னா நிறைய ஸ்ட்ரகிளோட மேலே போகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதுக்கான டெக்னிக்கல் வியூவை ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய வியூ பொறுத்த பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் மேலே போகணுன்றதுனாலையும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் லெவல்ஸை பொறுத்து நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டாக முடிச்சிருந்ததையும் பார்த்துருந்தோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி கொஞ்சம் ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்காங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 0.68% கிட்ட பாசிட்டிவ் இருந்ததையும் பார்க்க முடியாது. ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.2% கிட்ட பாசிட்டிவ் இருந்திருக்கு. இதோட ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி நல்லாவே மேலே போகிற பட்சத்தில். யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் ரெக்கவரி அப்படிங்கிறது கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹைலேருந்து கீழே விழுந்தது. இதோட ப்ரைஸ் சின்னதாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாகவே மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். 90.24ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் புரிதலாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். மேபி பார்த்தீங்கன்னா 89 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். குரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 57ல் எஸ்டர்டே ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி தான் ப்ரைஸ் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது 55.7 லைனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது ஃபர்தராக கீழே இறங்குறது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். கோல்டு அண்ட் சில்வர் பொறுத்த வரைக்கும் நியர் லைஃப் டைம் ஹைல இருக்காங்கன்றது பார்த்துட்டு இருக்கோம். சில்வரை பொறுத்த வரைக்கும் 66.08ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கோல்டு லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது பார்க்கிறோம். நியர் பார்த்தீங்கன்னா 4,323 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். இது ஃபர்தராக ஹையை பிரேக் பண்ணுமா அல்லது பிரேக் பண்ணாதா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டினாக இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலுமே இதை பிரேக் பண்ணாது அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. பார்க்கலாம். இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் 9.71 இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இதே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறது ஆப்ஷன் செல்லருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். போத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரீமியம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மொமெண்டமும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் செல்லர் இந்த இடத்துல பெனிஃபிட் எடுத்துப்பாங்க. நம்ம ட்ரேட் எம்பரில் 2 நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. இது இயர் அண்ட் ஆஃபரோட அவைலபிளாக இருக்குது. கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. நிஃப்டியோட பி
பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.68ல இருக்காங்க. ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் டாமினேஷன் அதிகமாக தான் இருக்கு. மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிற அந்த வியூல இருந்து மாறவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எஸ்டர்டே புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் டாமினெண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ஸ்லைட்டாக பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை கொடுத்தாலுமே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 0.71ல இருக்காங்க. போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கால் ரைட்டர்ஸ் அதிகமாக டாமினெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் எஸ்டர்டே பொறுத்த வரைக்கும் புட் ரைட்டர்ஸ் டாமினெண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் மார்க்கெட்டில் ஸ்லைட்டாக பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு டவுட் கொடுக்குது. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடில் தான் இருக்குது அப்படிங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய வியூவாக இருக்குது. இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கான சில இன்புட்டாக இருக்குது. இதில் என்ன நடக்குது, எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.